வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஃபார் RRB PO prelims. நாளைக்கு எக்ஸாமில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ இன்னைக்கு இருந்த எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. அந்த வீடியோக்கு முன்னாடி சின்னதாக 2 அனௌன்ஸ்மெண்ட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் நேற்று எழுதியிருப்பீங்களே, அந்த லைவ் டெஸ்ட்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது வந்திருக்கும். ஸோ உங்கள் ஸ்கோர் என்ன, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 2வது சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு காலேஜ்லேயும், அதாவது ரங்கநாதன் காலேஜ்லேயும், திருநெல்வேலியில் உள்ள PSN காலேஜ்லேயும், சேலமில் உள்ள கியாட் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கைட்லி பார்த்தீங்கன்னா 20,000+ புக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அந்த புக்லெட் மெயினாக எதை நோக்கி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், சரிங்களா? அது முக்கியமாக வரப்போகிற மெயின்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் புக்லெட்டு ஃப்ரீயாக நம்ம கைட்லி டீம்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கியாட் காலேஜ், PSN காலேஜ், அது மாதிரி ரங்கநாதன் காலேஜெலாம் போகிறவங்க அங்கேயே நம்ம கைட்லி டீம் மெம்பர்ஸ் டிஷர்ட்டோடு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் புக்லெட் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் 2வது சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. அந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் சேர்ந்த எல்லாமே இருக்கும். அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபு, அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் அனாலிசிஸ், இந்த மாதிரி மெயின்ஸை பற்றின எல்லா விஷயமே அதில் இருக்கும். RRB PO prelims முடிச்சுட்டு உங்களுக்கு மெயின்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, ராயல் பாஸ் தேவைன்னா ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிராக் வித் ஜாக் வெப்சைட்டோட எல்லாத்தையுமே நீங்கள் 1 இயர் அக்சஸ் பண்ணிக்கலாம். ராயல் பாஸ் வாங்கினா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வருவோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம மக்களில் இந்த ஃப்ரெஷர் பிகினர்லாம் என்ன செய்வாங்கன்னா இன்னுமே எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க என்ன தேவை நாளைக்கு எக்ஸாமுக்குன்னு. உங்களோட ஹால் டிக்கெட், சரிங்களா, வித் ஆல் பேஜஸ், ஹால் டிக்கெட் எத்தனை பேஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐடி ப்ரூஃப், சரிங்களா, அதோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே எல்லாத்தையுமே என்ன சொல்லுவேன்னா ஐடி ப்ரூஃப் 1க்கு 2 கொண்டு போங்க. ஏன்னா இந்த ஐடி ப்ரூஃபில் இது மிஸ்டேக் இருக்குது, ஃபோட்டோ இதாக இருக்குது, வேறு ஐடி ப்ரூஃப் இருந்தால் கொடுங்கன்னு திடீர்னு கேட்பாங்க. ஸோ 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. சேஃப் ஜோனுக்கு அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம்ப் பேடு, ஒரு பால் பாயிண்ட் பென்னு, சரிங்களா, ட்ரெஸ் கோடு கொஞ்சம் நீட்டாக போட்டு போய்க்கோங்க, சரிங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண வேண்டியது. சாயந்தரத்துக்குள்ளே ரெடி பண்ணி ஒரு ஃபைலில் போட்டு வச்சுருங்க, சரிங்களா? அதை மாதிரி 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட் லாட் ரிப்போர்ட்டிங் டைம் வரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா மொதல் நாள் நம்ம ஏதாவது படித்தோம் அப்படின்னா மைண்ட் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிரும். ஐயோ இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமோ, என்ன மார்க் கம்மியாக வருது, இப்போ போய் ஒரு மார்க்கை போடுறோம்னா ஐயோ மார்க் கம்மியாக இருக்கு, நம்மளே நம்ம டிமோட்டிவேட் செஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நான் 2வது கேட்டகரி. நீங்கள் எப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எக்ஸாம் நாளை கழிச்சு இருக்குன்னா இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்டில், ஏதாவது ஒரு கொஸ்டினில் நம்ம டிமோட்டிவேட் ஆக வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? அப்போ என்ன செய்வோம், திரும்ப அந்த டாப்பிக்கெல்லாம் எடுத்து போய் கரைச்சி குடிக்கிறதுக்கு எல்லா வீடியோவும் பார்த்து எல்லா கொஸ்டினையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதை தவிர்க்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இப்போ ஒரு 8 மணியோ அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா ஒரு 7:30க்குள்ளேயே எக்ஸாம் சென்டர் போயிருங்க. முன்னாடியே போய் நம்ம மைண்டை கூலாக வச்சுக்கணும், சரிங்களா? அங்கே போயிட்டு எல்லார்ட்டையும் எக்ஸாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ, இல்லை இந்த டவுட்டு கேட்குறது அந்த டவுட்டு கேட்குறதோ, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு கேட்குறதோ வச்சுக்க வேண்டாம். ஏன்னா வேர்ட்ஸுக்கு பவர் அதிகம். அவன் ஏதாவது அந்த இடத்துல உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நெகட்டிவாக ஒரு வேர்டு சொல்லிட்டானா அது மண்டையில் போட்டு குழப்பிட்டே இருப்போம். நம்ம நினைப்போம் இதை மைண்டில் ஏற்றாதன்னு, ஆனால் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நெகட்டிவ் பீப்புளையும் நெகட்டிவாக பேசுகிறவங்களையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யார் உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க, நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ போடுவேன், கண்டிப்பாக பாசிட்டிவாக உங்களை பூஸ்டப் பண்ணி ஒரு ஆல் தி பெஸ்ட் வீடியோ போடுவேன். அதை பார்த்துட்டு அப்படியே சென்டர் போய் எழுத ஆரம்பிச்சு, சரியா? கண்டவன்ட்டு போய் காதை கொடுக்காத முன்னாக்கி விட்டுருவாங்க, சரிங்களா? சரி, இப்போ எக்ஸாம் சென்டர் காலையில் போகிறீங்க, சரிங்களா? உங்கள் எல்லாரையுமே லைனில் நிற்க வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ண பிறகு உள்ளே போய் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸாக உட்காருவோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எதையும் மைண்டில் பிளாங்காக வச்சுக்காதீங்க. என்ன சார் சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னு. ஏன்னா நமக்கு திறமை இருந்தாலுமே சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால நம்ம டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. அதுக்கானது இவ்வளோ குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ எக்ஸாம் ஆரம்பிக்குது, சரிங்களா? எக்ஸாம் ஆரம்பித்தோன்னு என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் ஒன்று இருக்கும், அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? அதை ஃபில் பண்ண பிறகு நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு எக்ஸாம் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லாகினுக்கு அப்புறம் சில விஷயங்கள் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அடுத்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரீசனிங்குள்ளே போன உடனே சரியா
டாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறத அடித்து அப்படியே 25 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு போயிடுவாங்க. பட் இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மரு, பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மரு, ஃப்ரெஷர்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அங்கே போய் ஒரு உழப்பிடக்கூடாது. ஏன்னா மைண்டை வெளியே இருந்தே செட் பண்ணிட்டு போகக்கூடாது. நான் வந்து 80க்கு 80 அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் பேப்பரில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நமக்கு டாஸ்கே. சரிங்களா? ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் நீங்கள் ஒவ்வொரு விதமான மார்க் எடுப்பீங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, முன்னாடியே மைண்ட் செட் பண்ணிடக்கூடாது. கொஸ்டின் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்குன்னு. கொஸ்டின் எப்படி இருந்தாலும் அதில் நம்ம கரெக்டாக கொஸ்டினை செலக்ட் பண்ணி அக்யூரசி மெயின்டைன் பண்ணி அடித்தோம்னா நீ கிளியர். சரியா? இங்கே நீ பாஸ் பண்ணுறதுக்கு ஒரே வரி செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினும் அக்யூரசியும் தான். சரிங்களா? பட் ப்ரீவியஸ் இயர்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 to 15 கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இருக்கும். இதே அடுத்த அப்ளிகேஷன்ஸும் ஒரு 10 கேட்பாங்க, ஒரு டிஐ ஒரு 10 கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிசலேனியஸ் இருக்கும், ஒரு 4 செட்டு பசில் ஆர் சீட்டிங் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ வந்து ஓவரால் டைமிங். பட் இதில் செக்ஷன் டைமிங்னால ரீசனிங்கில் உங்களால் அதிக அட்டெம்ப்ட் கொடுக்குற அளவு முடியும் 25 நிமிஷத்துக்குள்ளே. பட் ஆப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கொஸ்டின் செலக்ட் பண்ணணும். ஏன்னா பயம் கொடுத்தல, ரீசனிங் 25 நிமிஷம் டைம் இருக்குது, நீங்கள் எப்படி போட்டாலுமே எல்லாத்தையுமே முடிச்சிருவீங்க. பட் பசில் சீட்டிங்கை கடைசியாக தான் அட்டன் பண்ணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக திண்டுக்கல் போனேன்னு எவ்வளோ சொன்னாலும் ஃபஸ்ட் எடுத்து அட்டன் பண்ணுறாங்க பசில் அண்ட் சீட்டிங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வீட்டில் மார்க்கு போடும் போதோ மொபைலில் மார்க் டெஸ்ட் போடும் போதோ நமக்கு அவ்வளவோ பீதி இருக்காது, பயம் இருக்காது. நம்ம மைண்டு கூலாக வச்சு சால்வ் பண்ணுவோம். பட் ரியல் எக்ஸாம் போகும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும். அது நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது. சரியா? நம்ம தான் ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் நுழையும் போது நம்மளை கான்ஃபிடண்ட்டாக வச்சு அடுத்தடுத்த கொஸ்டின் ஸ்டக்கையாக தான் போய்கிட்டு இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துல ஸ்டக்காக யோசிக்கிறீங்களோ அங்கே நிறைய டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியலையா, உடனே ஸ்கிப் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஸ்கிப் பண்ணி கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு வருதோ அதுக்கேற்ற மார்க்கு உங்களுக்கு அதிகமாக வரும். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ டக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் நீங்கள் போடுறீங்க, பிளட் ரிலேஷன் எடுத்துக்கோமே, வெறித்தனமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பட் ஆன்சர் வரமாட்டேங்குது. உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு சொதப்புதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஸ்கிப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அங்கே உட்காந்து நான் வீரன் காட்டக்கூடாது. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுவரை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ தெரில, திரும்பியும் சொல்கிறேன், செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டின் தப்பு விட்றேன்னா உனக்கு 1.25 மார்க் போகுதுன்னு அர்த்தம். அதை மைண்டில் வச்சுக்க. சரிங்களா? ஓகே, ரீசனிங்குள்ளே போயிட்டீங்க, மிசலேனியஸ்லாம் முடிக்கிறீங்க, கடைசியாக பசில் சீட்டிங்க தொடுறீங்க. அதை முன்னாடியே பார்த்துடணும். இப்போ நான்லாம் என்ன செய்வேன் தெரியுமா, செக்ஷனுக்குள்ளே போனோடனே எடுத்தோடனே அட்டன் பண்ண மாட்டேன். நான் ஆவரேஜ் பெர்ஃபார்மராக இருக்கும்போது, ஃப்ரெஷராக இருக்கும்போது என்ன செய்வேன்னா, உள்ளே போயிட்டு ஒரு 30 செகண்டில் 1 நிமிஷம் வர என்னென்ன கொஸ்டின்ரா இருக்குதுன்னு சொல்லி 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கொஸ்டின் 10ஆம் நம்பர் கொஸ்டின் கிளிக் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறமா சரி இதை தான் ஃபஸ்ட் எடுக்கணும், இதை தான் செகண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் செலக்ட் பண்ணி தான் நான் சால்வ் பண்ணுவேன். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. உங்களுக்கு எடுத்தோடனே பசில் இருக்குது, அந்த பசில் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ஸ்டக் ஆயிடுச்சுன்னா சீன் முடிஞ்சு. நல்லதுக்கு வந்துருச்சுன்னா ஓகே, ஸ்டக் ஆயிடுச்சுன்னா சீன் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் ரீசனிங் பொறுத்த வரையும். சரிங்களா? ஆப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேணாம். ஆப்டியை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நடந்திருக்கு முன்னாடிலாம். நான் பார்த்தீங்கன்னா 10 சிம்பிளிஃபிகேஷனை வெறித்தனமாக ஒரு 10 நிமிஷம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதில் ஃப்ராக்ஷனு டெசிமல் வச்சுட்டு ஒரு மாதிரி மாடரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து போய் நான் டிஐ அப்ளிகேஷன் செம்ம பார்ப்பேன். பார்த்தா அது சப்பையாக இருக்கும், ஆனால் எனக்கு டைம் இருக்காது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஆப்டி செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சோடனே டக்குன்னு போய் லெவல் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. ஒரு நிமிஷம், மேக்ஸிமம் 1 நிமிஷம் டக்குன்னு நீங்கள் மாற்றி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் லெவல் ஆஃப் டஃப்னஸ் எப்படி இருக்குன்னு. ரீசனிங் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அவ்வளோ லெவல் ஆஃப் டஃப்னஸ் செக் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு 25 நிமிஷம் இருக்குது, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, முடிச்சிடலாம். பட் ஆப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலே சம் கொஸ்டின்ஸ் புரியாது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு போய் அப்ளிகேஷன் சம்லாம் ஈஸியாக இருந்தால் அதை அடிச்சிருங்க. சிம்பிளிஃபிகேஷன் மாடரேட்டாக இருந்தால் சிம்பிளிஃபிகேஷன் 2வது ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. சரியா? ஒருவேளை சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அடுத்து டிஐ அடுத்து அப்ளிகேஷன் போங்க. ஸோ இங்கே வந்து முன்னாடியே மைண்ட் செட் பண்ணிட்டு போகாதீங்க, எடுத்தோடனே நான் சிம்பிளிஃபிகேஷன் தான் அடிக்க வேண்டும் அப்படின்னு. ஆப்டியை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் கடைசியாக தான் பசில் அடிக்கணும். பட் ஆப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு
நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறது பெஸ்ட்டு வே. அதை மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை உங்கள்கிட்டே கொடுத்து விட்ருவாங்க. ஸோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணாலும் நல்லா பண்ணலைனாலும், நான் இதுவரையும் ஒரு 100 ஸ்டூடெண்ட் பார்த்துருப்பேன் எக்ஸாம் நல்லா பண்ணலேன்னு ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை தோச்சுருவாங்க. தொலைச்ச பிறகு மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை கொண்டு போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் எஃப்ஐஆர் காப்பி வாங்குறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தவறை நம்ம பண்ண வேண்டாம். நம்ம சேஃபாக பத்திரமா ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். வந்த பிறகு அன்னைக்கே மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிரு. அடுத்தவன்கிட்ட நீ பேசினேன்னா உன்னை வெக்ஸாக தான் ஆக்குவாங்க. சரியா? ஏன்னா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பான். சரியா? எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இதே நல்ல ஒரு டாப்பராக இருக்கானா அவன் கொஸ்டினை பார்த்தோன்னே அனாலிசிஸ் பண்ணிடுவான். சரி, இது இந்த லெவலில் தான் இருக்குது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இதுலேருந்து இதுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ ஃப்ரெஷராக இருக்க, பிகினராக இருக்க அப்படின்னா வந்து நீ அடுத்தவன்ட்ட வாயை கொடுத்தேன்னா அவன் 70 அட்டெம்ப்ட் போட்டிருக்கேன், 80 அட்டெம்ப்ட் போட்டுருக்கேன்னு உன் மனசை புண்ணாக்குவாங்க. சரியா? நம்ம சேனலில் நாளைக்கு ரிவ்யூ கொடுப்போம். சரிங்களா? இங்கே ஒரு நம்பர் இப்போ டிஸ்பிளே ஆகும். சரியா? அந்த நம்பருக்கு நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் முடித்த பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனாவது ஸ்லாட்டாக இருந்தாலும். சரியா? அந்த லெவல் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ மறக்காமல் இந்த இப்போ டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் முடித்தோடனே கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ உங்களிருந்து விடைபெறுறது உங்கள் ஜாக்சன். எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினும் அக்யூரசி தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். கரெக்டாக கொஸ்டினை செலக்ட் பண்ணி அடிக்கணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டக்கே ஆகாமல் போய்கிட்டு இருக்கணும். லைட்டாக கூட நம்ம ஒரு இடத்துல யோசிக்கக்கூடாது. அப்படியே ஃபுல்லி 40 சால்வ் பண்ணி முடிக்கணும். அப்படியே வந்து டைம் வந்துடணும். சரிங்களா? பட் மைண்ட் செட் பண்ணி போகாதீங்க. அங்கே ப்ளே கிரவுண்டில் எப்படி மேட்ச் இருக்கோ அதை என்ஜாய் பண்ணி சூப்பராக விளாண்டுவாங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 10 10 10.